ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். இந்த மாங்காவோட பேர் ஓவர் லாட் ஆஃப் இன்செக்ட். ஸோ நான் ஆல்ரெடி போடணும்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ வேலைக்கு போயிட்டு வரதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஒர்க் இருக்கிறதுனால தான் லேட் ஆகுது. ஸோ கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. யாராவது ஓவர் லாட் ஆஃப் இன்செக்ட் மாங்கா ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு அப்போ தான் தேடி புரியும். ஸோ பலம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோவுடைய மியாஸ்மா பூச்சி அடுத்த கட்ட நிலைக்கு எவ்வளோ ஆயிருந்திருக்கோ. ஸோ அதாவது இனப்பெருக்கம் பண்ணி நிறைய பூச்சிகளை உருவாக்கியிருக்கோம். அதோட இல்லாமல் ஹீரோ 6th லெவல் மான்ஸ்டரை சிங்கிளால டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இதே நேரத்தில் ஹீரோவுடைய 9 மியாஸ்மா பூச்சி கண்ட்ரோல்ல இருந்து போயிருக்கும் இல்லையா, அந்த டைம் நம்ம சிங் ஸ்வாட் மாஸ்டர் இருக்கிற இடத்துல நிலநடுக்கம் வர ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு 9 மியாஸ்மா பூச்சிலாம் வெளியே போக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஸ்வாட் மாஸ்டர் இதை புரிஞ்சுக்கிட்டு சிங்கை போயிட்டு இந்த சிட்டியோடைய டிஃபென்ஸ் லைனை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்றாரு. சிங்குமே என்னன்னு புரியாம இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது, மூடிட்டு நான் சொன்னதை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டரும் அவங்களுடைய கத்தி எடுத்து தரையில குத்தி 9 மியாஸ்மா பூச்சியை வெளியே வரதை கண்ட்ரோல் பண்றாரு. இதே நேரத்தில் சிங்குமே டிஃபென்ஸ் லைனை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு. அந்த டைம் இந்த ஒரு விஷயத்த உணர்ந்து ஸ்வாட் கார்டுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஸ்வாட் மாஸ்டர் இங்க என்ன நடக்குது, இங்க ஏற்பட்ட நிலநடுக்கத்தால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோ கிட்ட எத்தனை 9 மியாஸ்மா பூச்சி இருக்கு அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதே நேரத்துல அந்த 9 மியாஸ்மா பூச்சி கண்ட்ரோல் இருந்து மீறி போயிருக்கும் இல்லையா, அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்படுது. ஸ்வாட் மாஸ்டருமே எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டுருச்சா, நிலநடுக்கம் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்வாட் கார்டு பின்னாடி வந்துட்டு, ஹேய் நான் பேசுறதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணு, கிரேட் சியாவுடைய எதிர்காலமே இப்போ ஜியான்சனை நம்பி தான் இருக்கு. 9 மியாஸ்மா பூச்சி நம்ம கிரேட் சியாவுடைய ட்ரம்ப் கார்டு. எத்தனை மியாஸ்மா பூச்சி ஹீரோ கிட்ட இருக்கு? 1 மில்லியன், 8 மில்லியன், எவ்வளவுதான் இருக்கு? 80 மில்லியன் இருக்கா? என்னன்னு சொல்றா, அப்பனாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் கார்டுமே சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்வாட் மாஸ்டர் ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அதே நேரத்தில் ஸ்வாட் கார்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். மாஸ்டர் நான் வந்துட்டேன், டிஃபென்ஸ் லைன்லாம் ஆக்டிவேட் ஆயிருக்கு, இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே தெரியாமல் கேட்குறான். இது கேட்டுட்டு நம்ம ஸ்வாட் கார்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ஹீரோவுடைய பவர் எந்த ஒரு இடத்துலையும் ரிலீஸ் ஆகலை, ஏற்ற இறக்கத்தை கூட காட்டல. ஆனால் அதுக்கே நம்மளுடைய ஸ்வாட் கார்டுடைய டிவைன் சோல் ஹீரோக்கு கீழே அடிபணிய ட்ரை பண்ணுது. இதுதான் லைஃப் ஆர்டருடைய ப்ரெசன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போது, நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாம லைஃப் ஆர்டர்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். லைஃப் ஆர்டருங்கிறது வந்து எந்த ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படாமலேயே, அவருடைய பவரை காட்டாமலேயே நார்மலாக அவங்க வந்து நின்னாலே அவங்களுடைய டிவைன் சோல் அவங்களுக்கு கீழே அடிபணிய இந்த அளவு பவரை காட் லெவல் பீயிங்கால மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரியான பவரை மனித பேரரசரால் மட்டும்தான் இது வரைக்கும் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் கார்டு சொல்றாரு. ஒரு டைம் வார்கார்டு காட் கில்லிங் சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு டீமன்ஸுக்கு எதிராக சண்டை போட்டார். அந்த டைம் டீமன்ஸோட ஒரு வயசான ஒருத்தவருடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அதில் ஸ்வாட் கார்டு அவருடைய சோல்ஜர்ஸை போர்லேருந்து விலக்கிக்கிட்டாரு அப்படின்ட்டு அந்த காட் லைக் பீயிங்குடைய ஒரு அரக்க குலத்தை பற்றி நம்ம ஸ்வாட் கார்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஓ அப்படியா, என்னதான் 8 மில்லியன் மியாஸ்மா பூச்சை வச்சிருந்தாலும் கூட அது மனுஷங்களுக்கு இடையில வேணா அது பவர்ஃபுல்லாக தெரியலாம். ஆனால் டெத்துக்கு அபிஸ் உலகத்தில் கன்ஃபார்மாக ரொம்பவும் ஸ்ட்ராங்கான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி 9 மியாஸ்மா பூச்சி ஒன்றும் கிடையாது. பட் எப்படியாவது 9 மியாஸ்மா பூச்சி அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஒரு நிமிஷம், அப்படின்னா வார்கார்டை அந்த வயசான டீமன் அட்டாக் பண்ணலையா, அப்படின்னா அந்த வயசான டீமனுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஸ்வாட் கார்டுகிட்ட கேட்கும்போது, ஜியான்சன் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க டிவைன் லெவல் வெப்பன் எல்லாமே 6வது நிலையில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம், இங்கே இருக்க மனித பேரரசருடைய வெப்பன் 6வது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டிவைன் லெவல் வெப்பன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த 6வது நிலையும் தாண்டின பவர் அந்த வெப்பன்ல இருந்து வரும். ஆனால் அந்த சோலோடைய பவர் சப்ரஸ் செய்யப்பட்டிருக்கு. ஏன் இங்க இருக்க யாராலையுமே 10வது நிலைக்கு போக முடியல? ஏன்னு தெரியுதா? ஏன்னா அந்த பரலோக தாவ முத்திரை தான் எல்லாரோடைய வளர்ச்சியும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அதை தாண்டி போனா அந்த முத்திரை மூலயமா எல்லாரும் அழிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு.
சரி இனி வா மேஜிக் சிட்டியில் இருக்கக்கூடிய துறைமுகம் மூலயமா நம்ம போட்டி நடக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்வாட் கார்டுமே அவருடைய சோடை வெளியே எடுக்கிறாரு. ஹீரோவுமே அந்த ஸ்வாட்ல ஏறி நிற்கிறான். மாஸ்டருக்கும் ஒரு டாட்டா கட்டிட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழி ஃபுல்லாக ஹீரோ அந்த 10வது நிலையில் அந்த சீலை பார்த்து தான் கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த டைம் ஸ்வாட் மாஸ்டருமே கூடிய சீக்கிரம் பார்த்தா அந்த சீல் உடைய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் 10வது நிலைக்கு போகிறதுக்காக ஒரு சடலத்தை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதை அன்ஃபார்ச்சுனேட்லி அது இப்போ வேற ஒருத்தவங்களுடைய இதுவாக மாறிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்வாட் கார்டும் போயிட்டு இருக்காரு. ஹீரோவுமே அந்த முத்திரை உடஞ்சனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கும்போது குன்னூன் மலையில் இருக்கக்கூடிய ட்ரீ ஒரு 10 ஃப்ரூட்டை தரும். அந்த 10 ஃப்ரூட்டும் 10வது நிலைக்கு போகிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுவும் ஒவ்வொரு வருஷமும் அது உற்பத்தி செய்யும். ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்றது மூலிமா சில பக்க விளைவுகள் கூட ஏற்படலாம். வாய்க்கு முழுக்க அந்த 10வது நிலையிலே சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாட் கார்டு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் மேஜிக் சிட்டியை காட்டுறாங்க. மேஜிக் சிட்டியில் இருக்கக்கூடிய யூவுமே அழகாக ரெடியாகி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு யூ நீனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக்காக அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஸ்வாட் மாஸ்டருமே பின்னாடியே வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போட்டி வேறு நெருங்க போகுது, வெளியே இருக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த டைம் யூவுமே மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மேஜிக் சிட்டி என்னுடைய சிட்டி, யாராலையும் ஜியான்சனை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யூவும் ஸ்வாட் மாஸ்டர்கிட்ட சொல்லும்போது ஹீரோவுமே அவர் என்னை பற்றி உன்னை பற்றி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இது கேட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜியான்சன் நீங்கள் விரும்புனா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோடைய மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. டக்குன்ட்டு யூவும் ஒரு ரிங் எடுத்து ஹீரோடைய கையில் போட்டு விட்றா. இது என்னன்னு கேட்கும்போது டீமன் கடவுளுடைய ரத்த சாதனம் ஃபுல்லாகவே இதில் இருக்குது, இது எங்கள் தாத்தா உங்களுக்காக கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு யூ சொல்கிறா. இதை கேட்டு எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் மொத்தத்தையும் எனக்கே தெரியுங்களா என்ன அது அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் எங்கள் அம்மா அதுக்கு பதிலாக ஒரு 16 இல்லைன்னா எவ்வளோ குழந்தை பெற்றுக்க முடியுமோ அவ்வளோ குழந்தைய பெற்றுக்க சொன்னாங்க, அப்படின்னா தான் அடுத்த கட்ட ஜென்ரேஷன் நம்மளால் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யூவும் ஹீரோட்ட சொல்லும்போது என்ன அப்படின்ட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். சரி இதை விடுங்க, வாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூவுமே ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறா. 10,000 டீமன் கிளான்லேருந்து ஒருத்தவங்களை உங்களை பாதுகாக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காரு, இவங்க ரொம்பவும் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாக்ஸ் கேர்ளை நம்மளுடைய யூ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. யூவுமே ஹீரோவை பாதுகாக்கும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கா. அவங்களுமே ஓகேன்னு சொல்லியிருக்கா. பரவாயில்ல, யூ அடிக்கடி உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பா, அதுக்கு ஒர்த்தானவ மாதிரி தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் கேர்ளும் ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோவும் வணக்கம் சொல்லிட்டு என்ன 40 வயசு டிஃப்ரென்ஸில் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருக்காளான்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் யூவுமே வாங்க 2 பேரும் அந்த காரில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு யூவும் காரில் உட்கார சொல்லி கூப்பிடும்போது அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு 6வது நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கா. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க தான் அந்த போட்டியில் கலந்துக்க முடியும். அந்த 6வது நிலையில் உச்சத்தில் இருக்கான் இப்போதைக்கு அந்த ஃபாக்ஸ் கேர்ள். நீ ரொம்ப கம்மியாக தானே இருக்க, இது உனக்கு ஜாஸ்தியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் கேர்ளும் ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்ல. சரி நீங்கள் அது பலவெல்லாம் பேசாமல் வாங்க ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு யூவுமே ஃபாக்ஸ் கேர்ள் ஹீரோ 3 பேருமே ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணால் 3 தீவுக்கு அப்பால் டிவைன்லா அகாடமியோடைய நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஜூ பைட்டியான் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து ஃபயர் காடோடைய டிசெண்டன்ட், அதாவது பின்தொடர்ந்து வருவாங்க இல்லையா, அதே மாதிரி அவனுடைய பவரால் 6வது நிலையில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸை ஈஸியாகவே தோக்கடிக்க முடியும். ஸோ இது என்னதான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் கூட இது இந்த போட்டிக்கு கரெக்டாக இருக்கும், நான் எப்படியாவது ஜியான்சனை அடிபணியை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே டெரராக சொல்கிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.